கொண்டு வந்தாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க. திமுக கட்சியார வெளியூர்ல முந்திரி எங்க இருக்கிறாங்க அப்படி எடுத்து வந்து அதுல நம்ம நம்ம என்ன பண்றாங்க அந்த கோட்டையை உடைக்குது. அவ்வளவுதான். கையெல்லாம் பார்த்தா தெரியும். கேப் பிடிச்ச கைதான் இவங்களுக்கு அது உடைச்சு உடைச்சு அது என்ன வந்து அவங்க எல்லாம் கோடீஸ்வரர் ஓஹோன்னு இருக்கிறாங்க. இவங்க சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கிறாங்க. முந்திரிக்கு விலை கிடையாது, விலை கிடையாது. பலாப்பழம் எங்க வந்துட்டு இருக்கிறாங்க? அந்த ரோட்ல ஹைவேஸ்ல பார்த்தா பலாப்பழத்தை கொட்டி வச்சுக்கிட்டு பரவாயில்ல வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போங்க. அதான் பாக்குறது எவ்வளவு கோபம் வருது எனக்கு. அந்த பலாப்பழத்தை பணப்படுத்தி அதை மதிப்பு கூட்டி இதுல எவ்வளவு பொருட்கள் உலக அளவில் ஏற்றுமதி பண்றான். கேரளாவில அந்த பலாப்பழம் பார்த்தா பெரிய மரம், அதுவும் சுவையா இருக்காது, நாறு. அந்த நாறு பலாப்பழத்தை 200 வகையான பொருட்களை அங்கே தயார் செய்து அங்கே ஏற்றுமதி செய்யலாம் கேரளாவில். நீங்க கொள்ளடிச்சு இந்த மாவட்டத்தில் ஒரு வேளாண் துறை அமைச்சர் வேற தலையெழுத்து எப்படி பண்ணணும் அந்த அமைச்சர்? இந்த மாவட்டத்தை எவ்வளவு செய்யலாம்? இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? இந்த மக்கள் உழைக்கின்ற வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், பாடுபடுகின்ற வர்க்கம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இது எப்படி கொள்ளடிக்கணும், என்எல்சி நிலத்தை எப்படி புரோக்கர் வேலை பண்றாரு, என்எல்சிக்கு நிலத்தை கையகப்படுத்தி புரோக்கர் வேலை பண்ற ஒரு வேளாண் துறை அமைச்சர் உலகத்துல இங்கே பார்க்க முடியாது. வேளாண் துறை அமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? இங்க பல அதுக்கு தனி வாரியம் மேம்படுத்தி பதப்படுத்தி ஏற்றுமதி பண்றதுக்கு, முந்திரிக்கு தனி வாரியம், மாக்கு முக்கணி விளைகின்ற மண் இந்த மண். ஆனா நாசப்படுத்தி சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை விரட்கதைகள், போர்வீரர்கள், ஆள தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், திறமையற்றவர்கள், கொல்ல 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 ஊழல் 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 அது மட்டும்தான் வழியா இருக்கிறாங்க. உறுதியாக இந்த மாவட்டத்தில் 9 தொகுதிகள் இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் அந்த 9 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்கும். உறுதியா டெபாசிட், மாற்று கருத்தை கிடையாது, மாற்று கருத்தை கிடையாது. அது என்ன பண்ணிட்டான் திமுக தேர்தலில் 9 தொகுதியில் இருக்கு. 9 தொகுதி 5 வந்து கூட்டணி கட்சி கொடுத்தான். அப்படியே தெரிஞ்சு போச்சு திமுக தெரிஞ்சு போச்சு. இது மாதிரி எப்படி பண்ணது கிடையாது இந்த மாவட்டத்தில் பண்ண வேண்டும். ஆனா இந்த தேர்தலில் 9ல 5 தொகுதியில கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க. அது தெரிஞ்சு போச்சு எல்லாம். மீதி இருக்கிற அவங்க நிக்கிற தொகுதிகளும் அதனால போன இடத்துல எல்லாம் அவ்வளவு பெரிய நமக்கு ஆதரவு. கேட்டா ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டா தொடக்கத்தில் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலம் திட்டங்களை பத்தி பேசினார். எடுபடல, யாருக்கும் திட்டம் போய் சேரல. அவர் என்ன பொய் சொன்னாலும் மக்கள் அதை ஏற்கிற நிலையில இல்ல.